ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மசாலா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா சட்னி செஞ்சுட்டு மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு இந்த மாதிரி 2 பெரிய பூண்டை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், தனியா பெரிய ஸ்பூனில் 2, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இது உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாமே போட்டு நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜார் எடுத்து அதில் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் இதில் நாம் சேர்த்துக்கலாம். பூண்டு, மிளகாய், உப்பு, சீரகம், தனியா எல்லாமே நாம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ அதை நாம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றி அது மேலே இது போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் துணி வச்சு நல்லா தொடச்சிடுங்க. இப்போ நம்ம மாவை ஊற்றிடலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கினீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா இப்படி பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் நல்லா இப்படி தடவி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி தடவி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். லைட்டாக இப்படி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மசாலா சட்னி மசாலா தோசை ரெடி. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அப்படியே நாம் எடுத்து தட்டில் வச்சிடலாம். இப்போ சுவையான மசாலா சட்னி மசாலா தோசை ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.